ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆவணி அவிட்டத்துக்கு தேவையான பொருட்கள் பற்றி தாங்க. முதல் ஆவணி மாதம் அவிட்ட நட்சத்திரம் பௌர்ணமி திதி அன்று ஆவணி அவிட்டம் கொண்டாடப்படுகிறது எல்லாருக்கும் தெரியும். இது பூணூல் பண்டிகைன்னு சொல்லுவோம். இது ஆண்களுக்கு பிரத்யேகமான பண்டிகைங்க. தேவையான பொருட்கள் பார்க்கலாமா? மஞ்சள், குங்குமம், சந்தனம், அக்ஷதை, அந்த கொத்துக்கின்னு சொல்லுவோம்ல, அந்த நாளும் வச்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் மணி, ஊதுபத்தி ஸ்டாண்டு, கற்பூர ஹாரத்தி, பஞ்சபாத்திரம், சிறிய அர்க்ய பாத்திரம், மணப்பலகை, ஆசனம், பூஜா விதானம் புக்குன்னா புக்கு, இல்லாட்டி யூடியூப் லிங்க்குன்னா யூடியூப் லிங்க்கு எடுத்துக்கோங்க. நான் எல்லாத்துக்குமே போட்டிருக்கேன் பூஜா விதானம், அதை யூஸ் பண்ணிக்கலாம். துடைக்கிறதுக்கு துணி, தண்ணீர், கோலமாவு டப்பா, அன்னைக்கு இருக்கிற சங்கல்பம் அதுவும் பார்த்து வச்சுக்கோங்க. அந்த வீடியோவும் நான் போட போகிறேன், அதனால் அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வீட்டை சுத்தம் செய்து அனைத்து பொருட்களையும் ஒரு இடத்துல எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு மணலும் ரிஷிகளும் வேணும். 9 ரிஷின்னு சொல்லுவோம். 9 கல் எடுத்து அதில் மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டியது தான். நம்ம கோயிலில் போய் பண்ணுறோமா இருந்தால் ஹோமத்திற்கு நெய் எடுத்துக்கலாம். புது பூணூல் எடுத்துக்கணும். நெய்வேத்தியத்திற்கு சத்தி பிண்டின்னு சொல்லுவோம். அது வீட்டிலையே செய்யலாம். வீட்டில் அன்றைய தினம் 2 பச்சடி, 2 பொரியல், குழம்பு, ரசம், ஸ்வீட்டு, அப்பளம், போண்டா இல்லாட்டி பஜ்ஜி, பாயசம் என சமைக்க வேண்டும். ஆண்கள் அனைவரும் பட்டு வேஷ்டி, பட்டு துண்டு அணிந்து பூஜைக்கு செல்ல வேண்டும். கோயிலில் இருந்து வரும் ஆண்களுக்கு வீட்டு பெண்கள் தங்களை அலங்கரித்து கொண்டு அவர்களை ஆரத்தி எடுத்து வரவேற்க வேண்டும். அதே மாதிரி சத்தி பிண்டி செய்கிறதுன்னு பார்த்தா, வறுத்த ஈர அரிசி மாவுடன் வறுத்த எள், முந்திரி, திராட்சை, பேரிச்சம்பழம், நெய்யில் வறுத்த வெள்ளரி விதை, நெல் பொரி, ஏலக்காய், கற்கண்டு, குங்குமப்பூ, பொடித்த சர்க்கரை, பால் ஏடு, எண்ணெய், காய்ச்சாத பால் சிறிது கலந்து துருவிய கொப்பரை கொஞ்சம் சேர்த்து நன்றாக கலந்து வச்சுக்கணும். அதுதான் இதுக்கு நெய்வேத்தியங்கிறது. நன்றி, வணக்கம்.